ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல் தங்கக்குட்டி பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம வீட்டில் க்ரீன் மூங் சுண்டல் சாயா வச்சாச்சு. இப்போ தான் கிச்சனுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இனி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், என்ன சமையல் பண்ணணும், இதை மண்டே குழையிற மாதிரி இருக்குது. வாங்க ஏதாவது பண்ணலாம். நீங்களாம் சாயா குடிச்சாச்சா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள். இப்படி நுரையா இருக்குது பார்த்தீங்களா? இது எடுத்துருங்க. இல்லைன்னா வெந்த பின்னா அது வந்து அந்த மேலே அது ஃபுல்லாக என்னமோ சோப்பு நுற மாதிரி ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். இது கறி வைக்கிறதுக்கோ சப்ஜி பண்ணுறதுக்கோ எடுக்கலாம் நடக்கும். ஆனால் வெறும் இப்படி சுண்டல் மாதிரி பண்ணுறது எடுத்துடணும். இவர் பாருங்கள் இவ்வளோ பொறுமையாக வந்து ஒளிஞ்சி உட்காந்துருக்காரு பாருங்க. பிஸ்கெட்டை கொடுத்துரும். இன்றைக்கி எங்கள் காக்காவுக்கு க்ரீம் பிஸ்கெட். இன்றைக்கி என் வீட்டில் மினி இட்லி மேலேயே கடந்து சும்மா யூஸ் பண்ணாமல் சரி இன்றைக்கி கொஞ்சம் மினி இட்லி பண்ணலான்னு இதை எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா? என் வீட்டில் சுத்தமாக கருவேப்பிலை இல்லை. நம்ம செடியிலேருந்து 2 கொத்து கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். இந்த சுண்டலை வேறு மாதிரி தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்து கேரட்டெலாம் போட்டு தேங்காய் போட்டு நல்லா டேஸ்டாக. பையனுக்கு இப்படி மட்டும்தான் பிடிக்குது. இப்போ நம்ம வீட்டில் பறித்த கருவேப்பிலை, ஒரு சின்ன கருவேப்பிலை கூட நம்ம வீட்டிலேருந்து பறித்து அதை யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்குது. நிம்மதினா சந்தோஷம். கொஞ்சமாக இதில் உப்பு போட மாட்டேன். இதில் உப்பு போட்டுருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வடித்தம் பார்த்தீங்களா? இந்த தண்ணியை தூர ஊற்ற மாட்டேன். இது ரசம் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சத்தானது. லேசாக உப்பு போட்டு நம்ம குடிக்கலாம். ஏன்னா உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு. அவ்வளோ சத்தானே தூர யாரும் ஊற்றாதீங்க. சாம்பார் பண்ணுறீங்கன்னா அதில் ஊற்றிருக்க, எதுவும் கறி பண்ண அதில் ஊற்றுங்க. ரொம்ப சத்தெல்லாம் இதில் தான் இருக்குது. இப்படி தினம் ஒரு பயிர் வகை நம்ம சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்து, நார் சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் குழந்த ஒரு 2 மாதம் பையனுக்கு இப்படி தான் ஏதாவது காலையில் பயிர் வகை கொடுப்பேன். நீங்களும் முடிஞ்சால் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் டீயை குடிக்கலாம். நீங்கள் டீ குடிச்சாச்சா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே நான்வெஜ் பெருசாக சாப்பிட்றது இல்லை. என்கிட்ட டாக்டர் அட்வைஸ் பண்ணிடுவார், அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ எல்லா பட்சம் தினம் ஏதாவது ஒரு பயிர் வகை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அதனால் நானும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இட்லி வேணால் நமக்கு நிறைய டைமும் இருக்கணும், நிறைய நேரமும் இருக்கணும். இது குட்டி பிள்ளைங்களுக்கு தான் ஓகே, பெரியவங்களுக்கு ஓகே இல்லை. சில குட்டி பிள்ளைங்க வந்து இட்லி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆசைக்காக அப்படி மினி இட்லி அவிச்சு தரலாம். பெரியவங்களுக்கு அவிக்கின்னா ஒரு 100 சட்டி அவிச்சா தான் பத்தும். இந்த இட்லி சட்டி பார்த்தோன்னா எனக்கு என் பேத்தி ஞாபகம் வந்துட்டு. என் பேத்திக்கு எங்கள் மருமக அடிக்கடி இதை செஞ்சு தருவாங்க. அவள் பெரிய இட்லி அரை சாப்பிட்டாலும் சின்ன இட்லி 2 சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால தான். அதே மாதிரி இந்த மிக்கி மவுஸ் பிளேட் யார் யார் வீட்டில் இருக்க சொல்லுங்க. நான் என் பேத்திக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பிளேட் வாங்கினேன். நான் டிமார்ட்டுக்கு வேறு ஏதோ வாங்க போனேன். அப்போ பேத்தி வந்து 6-7 மாதம் இருக்கும் போதே என்கிட்ட கையில் சுத்தமாக பணமே இல்லை. இருந்தாலும் அந்த நேரம் மற்ற ஜாமானை குறைச்சிட்டு வாங்கினேன். என் தங்க மேலே கண்ணுவேன். யார் யார் விட்டு இப்படி பிளேட் இருக்குது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் பேத்தியை நினச்சி என் பையனுக்கு வந்து இதில் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் பேத்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே செய்கிறேன். நான் இன்றைக்கி என் தங்க குட்டி அம்மா வந்து பெரிய தோசை சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்காக அவங்க தாத்தா வந்து ஆசைப்பட்டு இந்த மினி தோசை தவா வாங்கிட்டு வந்தார். இதை சுட்டு கொடுத்தா அழகாக மினி தோசைன்னு அவளே எடுத்து ஒன்றுனா வாயில் வைப்பா. நேற்று ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. திடீர்னு 2 கை உடையிற மாதிரி ஆச்சு. பின் என்னோட கை உடையிறது கொஞ்சம் நேரத்தில் அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு முதுகு பிடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து எனக்கு மூச்சு விட முடியல. இவர் ரொம்ப பயந்துட்டார். இந்த 52 வயசில் எனக்கு இப்படி ஒரு வலி பெயின் இது வரைக்கும் வந்ததில்லை. நேற்று தான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்னு. தண்ணி குடிக்கிறேன், தண்ணி வந்து இப்படி மூக்கோடையே தண்ணியெலாம் வந்துட்டு எனக்கு. இல்லை நான் ரொம்ப டென்ஷன் எடுக்கிறேன் அதனால் அப்படி ஆச்சா, இல்லை கடந்த 10 நாளாக ஒரு ஊருக்கு போயிருந்தார், நான் ஒழுங்காக சாப்பிடல அதனால் ஆச்சா தெரியல. இல்லை ரொம்ப தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படியா, எனக்கு என்னன்னு தெரில. நேற்று நான் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஒரு ஆசை, நான் என் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணுன்னு. இன்னும் நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்கு முன்னே என் சின்ன மகனுக்கு வந்து நல்லபடியாக உனக்கு கல்யாணம் முடிக்கணும். பெரிய மாவனுக்கு பண்ண கிராண்ட் அளவு இல்லைனாலும் அவன் அண்ணன் நின்று எல்லாமே செய்யணும். அண்ணன் முன்னாடி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் தெரியல எனக்கு. நான் ஒரு விஷயத்த ரொம்ப போல்டாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவங்களுக்கு தைரியம் சொல்லுவேன், என்னோடய வயசில் மூத்தவங்களுக்கு தைரியம் சொல்லுவேன். ஆனால் இப்போ எனக்கு அடுத்தவங்க தைரியம் சொல்கிற நிலைமைக்கு ஆகிட்டேன்னா. இட்லி வெந்துட்டு நான் கடவுளை ரொம்ப நம்புவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு கடவுள் துணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. மனுஷனுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப பெருசு. ஆனால் நான் அதை இழந்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் ரொம்ப பயந்துட்டேன். நம்ம செத்து போயிடும்னு அப்படி பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்னொரு சில ஒரு ஆசைலாம் இருக்குது மனசில். பார்க்கலாம். ஆனால் கடவுள் எனக்கு கைவிட மாட்டார். சும்மா உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. இது நேற்று நைட்டில் வச்ச சிக்கன் குழம்பு. இது மல்லாட்டை சட்னி. இது ரெண்டுலேயும் எங்கள் பையனுக்கு எது பிடிக்கும் சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்றோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மறுநாள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நான் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒன்று நிறைய சாதிக்க வேண்டியது. போராடி கொண்டே இருக்கும். கடவுள் துணை பண்ணுவோம். டாட்டா, பாய் பாய், லவ் யூ. நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.